ஆரோனின் பாவம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறேன். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது நான், பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றித் தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். மோசே தன்னுடைய கோபத்தை இஸ்ரவேல் புத்திரருடைய பாவத்தின் மீது முதலாவதாக காண்பிக்கிறார். மோசே கோபம் மூண்டவராகி தன் கையில் உள்ள சாட்சி பலகைகளை உடைத்து போடுகிறார். அவர்கள் உண்டு பண்ணின பொன் கன்றுக்குட்டியை அக்கினியில் சுட்டெரித்து போடுகிறார். இப்போது மோசேயின் கோபம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்த இஸ்ரவேல் புத்திரர் மீது திரும்புகிறது. பாவிகள் தங்கள் பாவங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மோசே கர்த்தருடைய பிரதிநிதியாக இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக நிற்கிறார். அவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிப்பது போல மோசேக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மோசே இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களை விசாரிக்கிறார். அவர் பாவத்தை பற்றிய விசாரணையை முதலாவதாக ஆரோனிடத்தில் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே பாவத்தை குறித்து ஆதாமிடத்தில் முதலாவதாக விசாரித்தது போல மோசே ஆரோனிடத்தில் முதலாவதாக விசாரிக்கிறார். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரருக்கு தலைவராய் இருக்கிறார். அவர் முதலாவதாக பாவம் செய்யவில்லை. இஸ்ரவேல் புத்திரரே முதலாவதாக பாவம் செய்தவர்கள். மீறுதல் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே ஆரம்பமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் ஆரோனிடத்தில், நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்று கேட்டார்கள். ஆரோன் அவர்களுக்கு ஆவிக்குரிய தலைவர். அவர் ஆரம்பத்திலேயே இஸ்ரவேல் புத்திரரின் வேண்டுகோளை நிராகரித்திருக்க வேண்டும். அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனைகளை சொல்லி அவர்கள் பாவம் செய்யாதவாறு அவர்களை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். ஆனால் ஆரோன் இஸ்ரவேல் புத்திரரை பாவம் செய்வதிலிருந்து தடுப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து கொடுத்து அவர்களுடைய விக்கிரக ஆராதனைக்கு துணை போகிறார். இதனால் மோசே ஆரோன் மீது கோபப்பட்டு அவரை முதலாவதாக விசாரிக்கிறார். மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார். மோசே ஆரோனை நீதியாகவும் நியாயமாகவும் கடிந்து கொள்கிறார். ஆரோன் தன்னுடைய பாவத்தினால் அழிந்து போகக்கூடாது. அவர் தன்னுடைய பாவத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். ஆரோன் தேவனுடைய கிருபையை இழந்து போகக்கூடாது. ஆரோன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். இஸ்ரவேல் புத்திரரின் பாவங்களுக்கு ஆரோன் பொறுப்பானவர். ஆரோன் தன்னுடைய ஸ்தானத்தில் ஸ்திரமாக இருந்து விக்கிரக ஆராதனையை தடுத்திருக்க வேண்டும். ஜனங்களுடைய பேச்சை கேட்டு ஆரோன் அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்கிறார். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக ஜனங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்கிறார். கன்றுக்குட்டி தானாக வந்தது என்று பொய் கூறுகிறார். ஆரோன் தன்னுடைய பாவத்தை உணர வேண்டும் என்பதற்காக மோசே அவரை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்தினாய் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களே பாவம் செய்வதற்கு முதலாவதாக முன் வந்தவர்கள். ஆனால் மோசேயோ இஸ்ரவேல் புத்திரரின் பாவத்தை ஆரோனிடத்தில் விசாரிக்கிறார். ஆரோன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்தியதாக அவரை குற்றப்படுத்துகிறார். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். தங்களுக்கு தெய்வங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர்கள் ஆரோனிடத்தில் கேட்டபோது ஆரோன் அவர்களுடைய கோரிக்கைகளை அங்கீகரிக்க மறுத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பாவமான யோசனைகளை ஆரம்பத்திலேயே அழித்து போட்டிருக்க வேண்டும். ஆனால் ஆரோனோ இஸ்ரவேல் புத்திரருடைய கோரிக்கையை அங்கீகரித்து அவர்களுடைய பாவத்திற்கு துணை போகிறார். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரருடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறார். அவருடைய கைகளை பலப்படுத்துகிறார். பொன் கன்றுக்குட்டிகளை செய்வதற்கு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளினால் தங்கள் காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி கொடுக்கிறார்கள்.
ஆரோனோ தன்னுடைய கைகளினால் அந்த பொன் அணிகளை பெற்றுக்கொண்டு ஒரு விக்கிரகத்தை வார்ப்பிக்கிறார். ஆரோனுடைய கைகளும் இஸ்ரவேல் புத்திரருடைய கைகளும் பாவத்திற்கு உடன்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தால் அவர்கள் கர்த்தருடைய கிருபையை இழந்து போவார்கள். கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் இல்லை என்றால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் பொன் கன்றுக்குட்டிக்கு பலிகளை செலுத்தி அதை ஆராதித்து தேவனுடைய கிருபைகளை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆரோனோ இந்த ஜனங்கள் மேல் இப்படிப்பட்ட பெரும் பாதகத்தை சுமத்தி இருக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய கிருபையை இழந்து போனதற்கு ஆரோனே காரணம் என்று மோசே அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று மோசே ஆரோனிடத்தில் கேட்கிறார். மனுஷர் நம்மை பாவம் செய்யுமாறு சோதிக்கலாம், நம்மை பாவம் செய்ய தூண்டலாம். ஆனாலும் எந்த மனுஷனாலும் நம்மை பாவம் செய்யுமாறு கட்டாயம் பண்ண முடியாது. மனுஷர் நம்மை பயமுறுத்தலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மனுஷருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் நமக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மோசே ஆரோனுடைய பாவத்தின் நிமித்தமாக அவரை குற்றப்படுத்துகிறார். ஆனால் ஆரோனோ தான் பாவம் செய்ததாக அங்கீகரிக்கவில்லை. தான் செய்த தப்பிதத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரே காரணம் என்று ஆரோன் சாக்குப்போக்குகளை சொல்லுகிறார். ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். ஆரோன் மோசேயின் கோபத்திற்கு பயப்படுகிறார். அவர் மெய்யாகவே கர்த்தருடைய கோபத்திற்கு பயப்பட வேண்டும். பாவம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். அவர்கள் மீது தேவனுடைய கோபம் மூளும். ஆரோனோ கர்த்தருடைய கோபத்திற்கு பயப்படவில்லை. தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தர் தன் மீது கோபமாய் இருக்கிறார் என்னும் குற்ற உணர்வும் ஆரோனிடத்தில் காணப்படவில்லை. அவர் மோசேயின் கோபத்தை மாத்திரமே பார்க்கிறார். மோசேயின் கோபம் குறைய வேண்டும் என்று எதிர்பார்த்து அவர் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக என்று சொல்லுகிறார். பாவத்திற்கு இஸ்ரவேல் புத்திரரே காரணம் என்று சொல்லி ஆரோன் பழியை ஜனங்கள் மீது திருப்பி போடுகிறார். இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர் என்று ஆரோன் தன்னுடைய விவாதத்தின் முன்னுரையாக மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். ஆரோன் மோசேயை நோக்கி, இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்தில் இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள் என்று சொல்லுகிறார். ஆரோனை போலவே மனுஷர்கள் பொதுவாக தாங்கள் செய்த பாவத்தை அங்கீகரிப்பதில்லை. தாங்கள் செய்த தப்பிதத்திற்காக மனுஷர் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். இது மனுஷருடைய பொதுவான சுபாவம். பாவம் ஒரு தீட்டான பொருள். அதை யாருமே தன்னுடையது என்று சொந்தம் கொண்டாட விரும்புவதில்லை. தன்னுடைய பாவத்திற்கு ஆரோன் மோசேயின் மீது குற்றம் சொல்லவில்லை. மோசே சீனாய் மலையின் மீது 40 நாட்களாக இருந்தார். இஸ்ரவேல் புத்திரர் இதை காரணமாக சொல்லி தங்களுக்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆரோனிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆரோன் இதே காரணத்தை மோசேயினிடத்தில் சொல்லி அவரை குற்றப்படுத்தவில்லை. இஸ்ரவேல் புத்திரரே தங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்று சொன்னதாக ஆரோன் மோசேயினிடத்தில் சொல்லுகிறார். ஆரோனுடைய வார்த்தைகள் சாதுரியமான வார்த்தைகளாய் இருக்கிறது. அவர் தன்னுடைய பாவங்களை மூடி மறைக்கிறார். வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டிக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதது போலவும், தான் ஒரு குற்றமில்லாத நிரபராதி என்பது போலவும் ஆரோன் மோசேயினிடத்தில் பேசுகிறார். ஆரோன் மோசேயை நோக்கி, அப்பொழுது நான் பொன் உடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தர கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன். அதில் இருந்து இந்த பொன் கன்றுக்குட்டி வந்தது என்று சொல்லுகிறார். ஆரோனுடைய வார்த்தைகள் சிறு பிள்ளைகள் பேசும் வார்த்தைகளைப் போல இருக்கிறது. பொன்னை அக்கினியில் போட்டால் அதில் இருந்து கன்றுக்குட்டி தானாக வராது. ஆரோன் கன்றுக்குட்டியை வார்ப்பிப்பதற்காக தான் செய்த வேலைகளை மூடி மறைக்கிறார். அவர் சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்தார். ஆனால் ஆரோனோ தான் செய்த இந்த வேலைகளை பற்றி மோசேயினிடத்தில் ஒன்றும் சொல்லவில்லை. பொன்னை அக்கினியிலே போட்டேன்,
அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்று ஆரோன் பொதுவாக சொல்லுகிறார்.